36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. ரூபி லக்ஸ் பெயிண்ட்டுக்குன்னு ஊருக்குள்ள பேர் இருக்கும், நிறத்துக்குள்ள தரம் இருக்கும். Taste Daily. Taste the Daily. நீங்கள் மார்க் மை வேர்ட்ஸ், வர அசம்பிளி எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு இதுவரை கண்டிராத பணப்புழக்கத்தை பார்க்க போகுது. ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் 40 50 கோடி வரைக்கும் செலவு பண்ண போகிறாங்க. மாநாடு நடக்கும் நினைக்கிறீங்களா? நடக்காதுங்க மாநாடு. இன்ன வரைக்கும் ஒரு ஆணி கூட அடிக்கலங்க. கட்சியுடைய பொதுச் செயலாளர் முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு மைக்கு நீட்டுறாங்க. அதாவது 2 திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஓட்டு ஒரு ஸ்பேஸ்ன்றது அந்த 5% தான் இருக்குது. இது 15-20%. இதை தான் இவங்க எல்லாருமே பிரிக்கணும். இதை தான் பிஜேபி பிரிக்கணும், இதை தான் தேமுதிக பிரிக்கணும், இதை தான் வந்து கண்டிப்பாக உதயா விஜயா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டிஎம்கேக்கு எலெக்ஷனில் இவருக்கெல்லாம் நின்னா ஓட்டு வருமா? அப்படியே ஒரு 16% வாங்கி விடுவார், 15% வாங்கி விடுவார், பெரிய ஸ்பாயிலராக இருப்பார்னா ஏதாவது ஒன்று பேசலாம். லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்க பின்னாடி இருக்காங்கன்னு நம்பி நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன, களம் அப்படின்றது கம்ப்ளீட்டா வேற. நீங்க சினிமாவில் வரா மாதிரி நீங்க வந்து அரசியல்ல நின்றுட்டு பேசிட்டு போயிட முடியாது. அது அரசியல் அப்படின்றது தியேட்டரில் போய் நீங்கள் வந்து அதை ரசிகர்கள் உற்சாகப்படுத்தி அவங்க இது பண்ணுறதெல்லாம் வந்து கொண்டாடுவதெல்லாம் வந்து வேற. பட் பூத் கமிட்டியில் அதை பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பேலட் பாக்ஸை வந்து நீங்கள் உட்கார்ந்து மேன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிற வேலை. திமுக காரன் என்ன பண்ணுவான், அதிமுக காரன் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் ஒரு 10 பவுன்சர்ஸோட வரீங்க அப்படின்னாலே அதுவே எனக்கு அந்த காட்சியே என்னால் பார்த்து சகிச்சுட்டு இருக்கும். அரசியல்வாதியாக ஏற்றுக்க முடியலையே. நீங்கள் இன்னும் படம் நடிக்கிறத விட்டுட்டு வரேங்கிறாரு. அப்ப இவருக்கு ஒரு பணம் தேவையில்லை சார். அந்த பணம் எப்படி விஜய்க்கு வரப்போகுது? விஜய்க்கு பின்னணியில யாரு? நடிக்கவே தேவையில்லை. அரசியலுக்கு வந்தாலே போதும் பணம் வரும். நீங்க யார் கூட கூட்டணி சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பணம், கூட்டணி சேரக்கூடாது என்று சொன்னால் அதுக்கு ஒரு பணம். அதே சமயத்துல நீங்க விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றதும் தப்பு அப்படின்னு சொல்லுவார். நீங்க இன்னைக்கு வந்து இளைஞர்களுடைய ஒரு ஃபோர்ஸோட இன்னைக்கு வந்து அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவரை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. நீங்க பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து தே கேன் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு தொகுதியில உங்களுக்கு வந்து விஜயகாந்தோடையும் விஜய கம்பேர் பண்றதும் வாய்ப்பே இல்லைங்க. விஜயகாந்த் அப்படிப்பட்ட விஜயகாந்தே ஜெயிக்க முடியலங்கிறது வேற விஷயம். விஜயகாந்த் ஒரு கட்டமைப்பு 15 வருஷமா சினிமாலேயே உருவாக்கியிருக்காரு. அவர் படத்துக்கு ஓப்பனிங் ஷோவே ரசிகர்கள் வேட்டி கட்டிட்டு தான் வருவான். ரஜினி படத்துக்கு ரசிகராக இருப்பான். வணக்கம். இது ஐபிசி தமிழ் பிரசன்ஸ் ஜேர்னலிஸ்ட் ரவுண்ட் டேபிள், ஸ்பான்சர்ட் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி அண்ட் ரூபி லக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவாராங்கிற தலைப்புல இன்றைய விவாதத்தை நம்ம கட்டமைக்க இருக்கிறோம். இந்த விவாதத்துல சிறப்பு விருந்தினர்களா மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அஹ்மத், பத்திரிகையாளர் துக்ளக் இதயா, கவிதா முரளிதரன், குபேந்திரன் மற்றும் ஜீவசகாப்தன் ஆகியோர் இணைந்திருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து விவாதத்தை முன்னெடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஷபீர் உங்கள்கிட்ட இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். கோட் படம் வெளிவந்து 3 நாட்கள்ல அதிகாரப்பூர்வமா 288 கோடி வசூல அந்த படம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ பீக்ல இருக்கும்போது விஜய் ஏன் அரசியலுக்கு வரணும்? அவருக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்ற அந்த ஆர்வம், அந்த உணர்வு ஒரு நீண்ட காலமாகவே இருக்கு. பாப்புலர் ஸ்டாரா இருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அந்த ஃபேன் ஃபாலோயிங் வந்து அவரை பொறுத்த வரைக்கும், அவருடைய சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கல்ட் ஃபாலோயிங் அப்படின்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங், ஒரு கல்ட் ஃபாலோயிங் இருக்கக்கூடிய ஒரு லீடருக்கு வந்து அந்த கூட இருக்கக்கூடிய ஆட்கள் அரசியலுக்கு வரலாம், அரசியலில் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும், நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்லாம் வந்து அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. அவருக்கு அந்த தலைவா படம் வரும்போது அந்த ஒரு நெருக்கடி அப்படின்றது வருது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா அப்போதான் அவர் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை அவர் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை நோக்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 400 கோடி ரூபா மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அவர் அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து தீவிர அரசியலில் இறங்க போகிறேன் அப்படின்னும் போது ஒரு விஷயம் எனக்கு ஒரு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்காரு அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா மற்ற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அவங்களுடைய சினிமா வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணதுக்கப்புறம்
சினிமா வாழ்க்கையில ஒரு பெரிய உயரத்தை தொட்டதுக்கு பிறகு ரஜினிகாந்த் சோர்வு நிலைக்கு வரும்போது ஆமா வருவாங்க. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்க எல்லாம் அந்த சமயத்துல வந்தாங்க. பட் விஜய் அதுக்கு முன்னாடியே வரணும் அப்படின்னு பாக்குறாரு. ரெண்டாவது அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னவாக இருக்குன்னா அவருடைய ஃபேன் பேஸ் இன்டாக்டா இருக்கு, யங்கா இருக்காங்க, யங் ஆடியன்ஸ் அவருக்கு இருக்காங்க, இளைஞர்கள் அவருக்கு இருக்காங்க அப்படின்னும் போது அதை அவரால் வந்து ஒரு 20 இயர்ஸோ ஒரு 10 இயர்ஸோலையோ ஒரு ஆக்டிவ் ஓட் பேங்காக கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று ஏஜ் அவர் சைடில் இருக்குது, அவருக்கும் வந்து வயது அப்படின்றது குறைவு. ஸோ அந்த சமயத்தில் அவர் வராரு. ரெண்டாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டிக்கு ஒரு இடம் என்பது இருக்கிறது அப்படின்றது, அது எந்த இடத்துலேருந்து அவர் வராரு அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் வந்து புதிதாக ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோட அவர் வராரா, அல்லது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இங்கே தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை தாங்கிட்டு வராரா அப்படின்றது தான் வந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. கவிதா மேம், விஜய் வரத்துக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இருக்கா? ஷபீர் குறிப்பிடும். எனக்கு வந்து அது பெரிய டவுட்டாக தான் இருக்கு. ஒன்று, நீங்கள் வந்து ஸ்பேஸ் அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லாருமே அரசியலுக்கு வரலான்றது தான் எல்லாருமே சொல்கிறாங்க, யாருனாலும் வரலாம் அப்படின்றது தான். ஆனால் நீங்கள் என்ன மோட்டிவோட வரீங்க, நீங்கள் இது வரைக்கும் என்ன உங்களோட பப்ளிக் பர்செப்ஷனில் நீங்கள் என்னவா இருந்திருக்கீங்க? ஷபீர் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவருக்கு வந்து பெரிய யூத் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. நான் அது ப்ரிசைஸ்லி அதான் எனக்கு பயம். ஏன்னா நீங்கள் இப்போ மகாவிஷ்ணுவோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் இளைஞர்கள், மாணவர்கள் போடுறதா. நிறைய பேர் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் வாங்கன்னு அந்த இதுக்கு கீழே போட்டிருக்கிறத பார்ப்போம். தட் டசன்ட் மீன் மகாவிஷ்ணு இஸ் லைக் நம்ம வந்து அவரை இன்னைக்கு வந்து அவர் எக்ஸ்போஸ் ஆகி இருக்காரு. எனக்கு அதான் பயம். விஜய் என்ன ஐடியாலஜியோட வராரு, அவருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஐடியாலஜின்னு ஒன்று விஜய் கிட்ட இல்லவே இல்லை. ரொம்ப நீங்க என்ன ஐடியாலஜியோட வராருன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. உங்க யாருக்காவது தெரியுமா? இந்த ஊழலை எதிர்க்கணும், மதவாதத்தை எதிர்க்கணும் அப்படின்னு தன்னுடைய கட்சி அறிவிப்பிலேயே சொல்றாரு. பட் கொள்கை என்னங்கிறத தன்னுடைய மாநாட்டில் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. அவர் வந்து இளைஞர்களை எப்படி வழி நடத்த போறாரு? அவர்கிட்ட இப்போ அவரோட சில படங்கள்ல வந்து எனக்கு சுத்தமா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத பல கருத்துக்களை வந்து அவர் படங்கள் மூலமா வச்சிருக்காரு. ரொம்ப ரீசெண்டா நீங்க வந்து ஒரு ஷிஃப்ட் இப்போ சிவகாசியில வந்து மோசமா பேசியிருக்காரு, ரொம்ப மிசோஜனிஸ்டிக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த படத்துல வந்திருக்கு, இல்லை டெபிக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத தாண்டி ஒரு டோன் ஓவருக்கு அப்புறம் அவர் அரசியலுக்கு வரணுன்ற ஆசையெல்லாம் வெளிப்படுத்தின சமயத்துல கூட அந்த அட்லியோட படம் ஒன்று வந்துச்சு இல்லையா, அந்த பிகில்ல வந்து பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணாரு. குண்டா இருக்க, சாப்பிட்டுட்டு இருக்க, இந்த மாதிரியான விஷயம் மோட்டிவேஷன். அது நீங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது. இப்போ விஜய் பேசக்கூடிய அரசியல் அப்படின்றது போது ஒரு படத்துல சொன்ன எல்லா கருத்துகளையும் இப்ப பொருத்தி பார்க்கிறது சரியா இருக்குமா? நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களை வந்து உங்களோட படங்கள் மூலமா தான் எனக்கு அறிமுகம். விஜய் என்ற மனிதரை வந்து எனக்கு அவருடைய திரைப்படங்கள் தாண்டி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவருடைய ஃபிலிம்ஸ் இல்லைன்னா அவர் யாரா எனக்கு வந்து தெரியும். எனக்கு அவரோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா ஒரு காமன் பர்சனா, ஒரு ஹியூமன் பீயிங். எனக்கு அவரோட ஃபிலிம்ஸ் தான் அவரோட இன்ட்ரடக்ஷன். அந்த ஃபிலிம்ஸை கட்டாயமா நான் வந்து மெஷர் பண்ணுவேன், அந்த ஃபிலிம்ஸை நான் ஜட்ஜ் பண்ணுவேன். அவர் பாலிடிக்ஸ்க்கு வரலன்னா அது வேற. நான் வந்து அது ஒரு மசாலா படமா பார்த்துட்டு போயிடுவேன். ஒரு ஃபெமினிஸ்டா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நான் ஏதாவது ஒரு ஃபோரம்ல சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா அவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வராரு. ஹி வாண்ட்ஸ் டு பி தி சீஃப் மினிஸ்டர். அவர் ஒரு இளைஞர்களை வந்து வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு, அவங்களை ஈர்க்கணும்னு நினைக்கிறாரு, இல்ல அவங்கள இதை சேனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்றப்போ இதெல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படணும். குறிப்பா கேஸ்ட், ஜெண்டர் மாதிரியான இஷ்யூஸ்ல வந்து அவருடைய பார்வை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் எனக்கு தோணுது. மணி சார், ஐடியாலஜிக்கலி இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கா? விஜய் என்ன சித்தாந்தத்தோட வந்தா அதற்கான வெற்றிடம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இப்போ அவர் என்ன, அவரோட பாலிசிஸ் என்னன்றது அவர் பேசணும், அப்போதான் நமக்கு தெரிய போகுது. இது வரைக்கும் அவர் பேசாமலே அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 6 மாதமாக கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்னு கூட நம்ம அவரை சொல்லலாம். அவர் கட்சி ஆரம்பிச்சப்ப அவர் அந்த அறிவிப்பை வெளியிடல. புசி ஆனந்த் அவருடைய பொதுச் செயலாளர் தான் ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணார். இது வரைக்கும் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க கட்சியோட பெயர், கொடி, பேசிக் பேராமீட்டர்ஸ் அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லலை. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து எந்த மாதிரியான சித்தாந்தம், அதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னா, இங்கே வந்து நீங்கள் செக்யூலராக வந்து தமிழ் ஐடென்டிட்டி அதை கையில் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா தான் நீங்கள் நிற்க முடியும். மதச்சார்பற்றன்ற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரணும் முதல்ல. அது இல்லாமல் நீங்கள் எந்த களத்துலையுமே போய் இங்கே நிற்க முடியாது. நீங்கள் ரொம்ப பெரிய வார்த்தை சித்தாந்தன்றது வந்து ஐடியாலஜிக்கலாக என்ன இருக்குன்றது கேள்வி வந்து, இந்த கேள்வியை மற்றவங்க எல்லார்ட்டையும் கேட்காம விஜய் கிட்ட மட்டும் கேட்பது என்னன்றது எனக்கு புரியல. இன்னொன்று, அவர் கட்சி ஆரம்பித்த உடனே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விவாதங்களில், பப்ளிக் நரேட்டிவில் தொலைக்காட்சி விவாதங்கள், பிகாஸ் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் அவர்கிட்ட தீர்வு கேட்குறாங்க. ரோஹிங்கியா பிரச்சனையிலேருந்து, காசா பிரச்சனையிலேருந்து, மணிப்பூர் பிரச்சனையிலேருந்து, எல்லா பிரச்சனைகிட்டையும், இப்போ கல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையிலேருந்து எல்லாத்துக்கும் அவர்கிட்ட கருத்து கேட்குறாங்க. கல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையை பற்றி கருத்து சொல்லாதவங்க நிறைய பேர் இந்தியா கூட்டணியிலே தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முடிச்சிடறேன் நான். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஹேமா கமிட்டி பற்றி கூட இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அவரோட ப்ராப்ளமே என்னன்னா, ஒரு வாயை திறக்கல இது வரைக்கும். எதை பற்றியுமே கருத்து சொல்லாதவர்கிட்ட எல்லாத்த பற்றியும் கருத்து கேட்குறீங்க. அவருடைய வருகை சிலரை இங்கே டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. ஸ்டேட்டஸ் கோவை அது டிஸ்டர்ப் பண்ணுன்ற கவலை வந்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு இருக்குது. அதனால அளவுக்கு அதிகமாக அவர் மீது தாக்குதல் தொடுக்கப்படுது. நான் இப்பயும் சொல்கிறேன், அவர் யார் என்ன, இப்போ கவிதா சொன்னாங்க, அவரோட படங்களை வச்சு தான் நம்ம எடை போட முடியும்னு. கரெக்ட்.
பட் அப்படி ரொம்ப நேரோவாக பார்த்துட முடியாது. இப்போ நம்ம அவரோட ஃபஸ்ட் டைம் அவர் பேசட்டும், லெட் ஹிம் ஸ்பீக். அவர் வந்து தன்னோட கட்சியோட ப்ராட் பேராமீட்டர்ஸை சொன்ன பிறகு நம்ம அவருக்கு வந்து அவரை பற்றி ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். இப்போ வந்து ஐ திங்க் த ஜூரி இஸ் எட் டு அவுட். நம்ம அவருக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுக்க தான் செய்யணும். கடந்த காலங்களில் நடிகர்களோட சக்ஸஸ்ன்னு வச்சு பார்க்கும்போது விஜயோட வெற்றிக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. நான் முதல் நாள் சொன்னது தான் அவரோட வருகைக்கு அப்போ வேற ஒரு தொலைக்காட்சியில், விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர், ஹி கேனாட் பி அ விக்டோரியஸ் பர்சன். அவர் இருக்கிறத டிஸ்ரப்ட் பண்ணுவார். எப்போதுமே 26 பேசுகிறோம் நம்ம, அடுத்து 26 தான். இப்போ அவர் என்ன சொன்னார், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரல, 26 தான் என்னுடைய இலக்குனாரு. 26 அவருடைய இலக்குன்னா ஆப்வியஸ்லி அவரோட டார்கெட் வந்து டிஎம்கே, அவரோட டார்கெட் உதயநிதி ஸ்டாலின். இட் இஸ் பி வெரி ப்ராக்டிக்கல். அப்போ அது பல பேரை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால தான் வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக அவர் மேலே வந்து விமர்சனங்களை வந்து விழுதுன்னு நான் பார்க்குறேன். குமேந்திரன் சார் குறிப்பிடும் போது சிலரை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டாரு. உதயநிதி வராரு, அந்த விஜய் விசஸ் உதயங்கிற ஃபைட்டை லைட்டாக டச் பண்ணிட்டு போறாரு. அதை நம்ம எலாபரேட்டடும் அடுத்து பேசலாம். விஜய்க்கு வரும்போது அவர் யாருடைய வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இந்த இடத்துல இப்போ களத்துல விஜய்க்கான வெற்றிடம் இருக்கா? இவ்வளோ பீக்ல இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை என்ன? கலைஞர் ஜெயலலிதா இறந்த பிறகு ரஜினி அறிவித்தார், வெற்றிடம் இருக்கிறது, அந்த இடத்தை நான் நிரப்பப் போகிறேன்னு சொன்னார். ஆனால் அப்போவே எல்லாரும் சொன்னாங்க அப்படி ஒரு வெற்றிடமே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ரஜினிக்கு அது புரியல. ஆனால் ரஜினி வேற ஒரு காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆனார். வெற்றிடம் இருக்குன்னு சொன்னவர், அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய நான் தயார்னு சொன்னவர் வேற காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆகிற நிலைக்கு தான் வந்தார். அதனால் இப்போவும் வெற்றிடம் கிடையாது. விஜய்க்கு வருவதற்கான ஸ்பேஸ் இருக்கா இல்லைன்றது வேற. ஆனால் இது அரசியலில் வந்து வெற்றிடம் இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு வந்து நான் தேவை அப்படின்னு சொல்கிற இடத்துல விஜய் இல்லை. இரண்டாவது, நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அவமானப்படுகிற ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு தெருவில் இருக்கிறேன், என்னை வந்து நான் திமுக இல்லை அதிமுக இல்லை காங்கிரஸ் ஏதோ ஒரு கட்சியில் இருப்பேன். என் தெருவில் இருக்கிற அதே கட்சியை சேர்ந்த ஒரு கவுன்சிலராக இருப்பார். என் வீட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, என்னை அடிச்சிடுறாரு, ஏதோ சைக்கிள் பார்க்கிங்கில் தகராறு, உடனே அடுத்த எலெக்ஷன் வந்தால் நான் ஒரு ஓட்டு போட மாட்டேன். இது சராசரி மனிதனுடைய இயல்பு. இதுதான் வசதியும் புகழும் படைத்தவர்களுக்கும் இதுதான் நடக்கும், அரசியல் இருப்பவர்களுக்கு இதுதான் நடக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு கட்சியில் இருப்பார், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர், அவர் கட்சி தலைவர் அவமானப்படுத்தினால் அவர் வெளியே போய் இன்னொரு கட்சியில் சேருவார், இல்லை இன்னொரு கட்சி தொடங்குவார். இது காலங்காலம் நடக்குது. திமுகலேருந்து எம்ஜிஆர் வந்தார், அப்புறம் திமுகலேருந்து வைகோ வந்தார். எல்லாரும் என்ன காரணம்? தன்னை அவமானப்படுத்துகிறால் தன்னை ஓரங்கட்டுகிறார்கள். இதுதான் விஜய்க்கு நடந்தது, இதுதான் ரஜினிக்கு நடந்தது. 94 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ரஜினி என்ன பண்ணார்? அவருக்கு இருந்த பெரிய மாஸ் என்ன சொன்னார்? இந்த நாட்டில் வாழவே முடியாதுன்னார், நடந்து கூட போக முடியலன்னு சொன்னார். ஏன்னா காரணம், அவர் ஜெயலலிதா வீடு பக்கத்தில் இருந்தார். அவருக்கு நடந்த அந்த சில சங்கடங்கள் காரணமாக அவர் வெடித்து கிளம்பினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணல. ஸோ அவமானப்படுகிற போது கொஞ்சம் வெடித்து கிளம்புவது, இதுதான் விஜய்க்கு நடந்தது. திமுக ஆட்சி காலத்தில் 2 படங்கள் அவருக்கு அடுத்தடுத்து தோல்வி. ரெட் ஜெயண்ட் மூவிஸில் தயாரித்த படம் தோல்வி, சன் பிக்சர்ஸ் தயாரித்த படம் தோல்வி. டேட்ஸ் கேட்குறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, தடுமாறுறாரு. அதனால் டேட் கொடுக்க முடியல, தடுமாறுறாரு. அப்போ அந்த படத்தை வெளியூர் விடாமல் தடுக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து பேட்டி கொடுக்குறாரு, கலைஞர் சிஎம். என்ன பேட்டி கொடுக்குறாரு? யாருமே திமுகன்னு சொல்லாத காலத்தில் திமுகன்னு தைரியமாக வெளியே சொன்னவனா, என் பையனுக்கு படம் யாருமே தேட்டர் கொடுக்க மாட்டாங்க, இன்னும் நியாயனர். அது வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு கலைஞருக்கு தெரியல. உடனே கூப்பிட்டு பேச வைக்கிறார், போலீஸ் ஆஃபீஸர் அனுப்பி பேச வைக்கிறார். சந்திரசேகர் இந்த அளவுக்கு வெளியே வந்து பேட்டி கொடுக்க காரணம் என்னென்னு. அடுத்த 2வது நாள் எல்லா தேட்டரும் ஓப்பன் ஆகுது. கலைஞர் தலையிட்ட பிறகு தேட்டர் ஓப்பன் ஆகுது. அப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு கலைஞருக்கு தெரியல. அதுதான் பெரிய சிக்கல். இப்போ இந்த அவமானத்துக்கு அடுத்து என்ன பண்ண, 2011 ஜெயலலிதா ஆட்சி வந்துன்னு வாலண்டியராக போய் அவங்க அப்பா போய் பார்க்குறாரு. அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். எங்கேயும் போய் பேசலை, ஆனால் ஆதரவு தெரிவிக்கிறார். ஆதரவு தெரிவித்த பிறகு அவர் ஓசூரில் ஒரு மாநாடு நடத்துகிறார். ஒரு மாநாடு நடத்தி இலவசங்கள் கொடுக்குறார், மதுரையில் கொடுக்குறார், நலத்திட்ட உதவியெல்லாம் கொடுக்குறார். கொடுத்த பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறார். அவருக்கு அணில்னு ஏன் பேர் வந்ததுன்னா இந்த இடத்துல தான், இந்த ஆட்சி வருவதற்கு நான் அணில் போல் உதவி செய்தேன் அப்படின்னு சொன்னார். இது வந்து அடுத்து அது கூட நம்ம பொறுத்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஒரு போஸ்ட்டு, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு போஸ்ட்டு, தலைவான ஒரு கையை கூப்பிக்கிட்டு டைம் டு லீடு அப்படின்னு போட்ட உடனே அந்த அம்மா கூப்பிட்டு, அப்போது உளவுத்துறை அதிகாரி இருந்தவர் அமரேஷ் பூஜாரி கூப்பிட்டு, அவர் என்ன தமிழ்நாடு சிஎம் விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும். எத்தனை முறை ஓட வச்சாங்க விஜய்னு தெரியும். இப்படி ஒவ்வொரு முறை அவமானப்படுகிற அவருக்கு உண்மையிலே அரசியல் ஆசை வந்ததா? அவமானப்படும் போதே தானே அப்ப எந்திரிச்சு வரணும். அதான் சொல்றேன். அப்ப கையை கட்டிட்டு ஒரு இடத்துல போய் நின்னாருங்கிறதான விமர்சனமாகும். அதுதான் சொல்றேன். தங்களுடைய தேவை என்னன்னா, இந்த இடத்துல அவமானப்படும் போது அங்கே கூனி குறுகி நிற்பார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் நம்மளே இந்த அதிகாரத்துக்கு வந்தால் என்ன, இப்படி அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வருது, அப்போல்லாம் கோபம் பொங்குறது கிடையாது. தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான்
எல்லாருக்குடைய மனிதர்களுடைய இயல்பாக வெளிப்படுகிறது. ஸோ இப்போ எங்கே வெற்றிடம் இருக்குது? உதயநிதிக்கு அவர் பெரிய ரிஸ்க்காக இருப்பார், பயமுறுத்துவார், எல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ மாநாடு நடக்குமா? மாநாடு நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்காதுங்கிறீங்களா? நடக்காதுங்க மாநாடு. இன்ன வரைக்கும் ஒரு ஆணி கூட அடிக்கலைங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதி மனு கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்து 5 நாள் படம் ரிலீஸில் பிஸியாக இருக்காங்க. போன வெள்ளிக்கிழமை போலீஸ் அனுமதி கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் போய் எங்கள் ஒரு 10 நாள் ஆகும்ல ஸ்டேஜ் போடுறதுக்கு. அது 20 நாள் டைம் கேட்டாங்க ஸ்டேஜ் போடுறதுக்கு. 20 நாள் வேணும்னு. இப்போ சினிமா ஷூட்டு செட்டிங்லாம் என்ன ஒன்றா போடலாம். 500 பேர் சேர்ந்தால் ஒரு செட்டிங் 10 நாள்னா 1000 பேர் சேர்ந்தால் 5 நாளில் போடலாம். இப்போ போய் ஆரம்பிக்க வேண்டியதானே. நேற்று மீட்டிங் போடுறார் யார்? விஜய் மீட்டிங் போட்டு பொதுச் செயலாளர் ஆனந்த் மாநில நிர்வாகிகள் கூட்டம் தினத்தந்தியில் எனக்கு 3ஆம் 4ஆம் பக்கத்தில் வருது. இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் அமெரிக்காவில் போய் திமுக கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த மாநாடு படம் பேப்பரில் வருது. ஏதாவது ஒரு படம் நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்களா? இன்றைக்கி காலையில் விஜயோடு ஆனந்த் மாநில நிர்வாகிகள் 10 பேர் இருக்கிற படம். நீங்கள் என்ன பேசுனீங்க கூட வேண்டாம், படத்தை எடுத்து நீங்கள் டிஜிட்டலில் போட்டாலே போதும். உங்களை எக்ஸ் தளத்தில் போட்டால் இவரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு வரப்போகுது. ஒன்றுமே கிடையாது. காத்திருங்கள் அறிவிப்பு வருன்றாங்க. எனக்கு தெரிந்து மாநாடே நடக்குமான்னு தெரியல. ஏன் நான் இது அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன்னா, நான் சில மாவட்டங்களில் காலைல பேசினேன். நீங்கள் வண்டி புக் செய்வதை நிறுத்துங்கள்னு ஒரு உத்தரவு வருது. நீங்கள் ரசிகர்களை ஏற்றி கொண்டு வருகிற வண்டிகளை புக் செய்வதை நிறுத்துங்கள். இதுதான் எனக்கு கிடைத்த தகவல். ஆனால் விஜய் அவருடைய இப்போ கடந்த காலத்தில் 6 மாசத்துல பார்க்கும்போதும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சஸ்பென்ஸாக தானே செய்கிறாரு. திடீர்னு 2ஆம் தேதி காலையில் அறிக்கையை கொடுக்குறாரு, நான் கட்சியை தொடங்கிட்டேன் அப்படின்னு. நாளைக்கு கொடி அறிமுக விழா அப்படின்னு திடீர்னு சொல்கிறாரு. கொடி எப்படி இருக்குங்கிறது அங்கங்கே யூகங்களாக வந்தாலும் அஃபிஷியலி இப்படி தான் வரப்போகுதுங்கிறது எதுவும் வரல. அதே மாதிரி இது ஒரு சஸ்பென்ஸான அறிவிப்பாகவும் வரலாம்ல. சஸ்பென்ஸ் வைக்கிறது தப்பு கிடையாது. மாநாடு தள்ளி போகிறனால அவர் அரசியல் வாசிக்கு அழிந்து போய்விட்டு தான் நான் சொல்லலை. ஒரு 10 நாள் தள்ளி நடக்கலாம், இல்லை டிசம்பர் மாதம் நடக்கலாம். அடுத்த 2026க்கு ரொம்ப நாள் இருக்குது. ஜனவரி மாதம் கூட நடக்கலாம். இப்போ நண்பர் மணி சொன்னார்ல, அவர் என்ன கொள்கைன்னு இன்னும் அறிவிக்கலைங்க. நீங்கள் கொள்கைன்னு சொன்னால் தானே அவர் ஆதரிப்பார். நான் சில கருத்துக்களை சொல்லுவேன், அவர் சில கருத்துக்களை எதிர்ப்பார். கொள்கையே இன்னும் சொல்ல, அவர் இன்னும் கொள்கையே வடிவமைச்சாரான்னு தெரியல. அப்புறம் சமீபத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி சொல்கிறாரு, எங்கள் கட்சியிலிருந்து யாரும் இணைவது இல்லை வதந்திங்கிறாரு. அதாவது எப்படின்னா, திமுகவில் வட மாவட்டத்தில் கோலோச்சியவர் யார்? செஞ்சி ராமச்சந்திரன். மதிமுகவில் மத்திய அமைச்சராக இருந்தவர். அதிமுகவில் இப்போ தான் இருக்காருன்னு பல பேருக்கு தெரியும். இப்போ எங்கே இருக்காருன்னு இந்த வதந்தி. அவர் நானும் ரெகுலராக ஒரு ஹோட்டலில் பார்க்குறேன். அவர் தனியாக சாப்பிட்டு போகிறார். கூட 4 பேர் கூட இல்லை. நான் அவரை கேவலப்படுத்துக்காக சொல்ல. அவர் போய் அந்த கட்சியை தூக்கி நிறுத்துவார்னு போய் வதந்தி கலப்புறாங்க. எப்படி ராகுல் வருவார்னு சொல்லி ஒரு பெரிய சேனலில் மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வருவார்னு பிரேக்கிங் போடுறாங்க. உண்மையா? யாராவது விசாரிச்சாங்களா? மீடியாவில் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் எல்லா மீடியாக்களும் ராகுல் வருகை இல்லை, அது வதந்தி. அது இந்த மாதிரி தான். இப்போ நான் உண்மையிலே அவர் கொள்கை சொல்லியிருந்தால், உண்மையிலே இப்போ தமிழ் மாநில காங்கிரஸில் யுவராஜா வெளியே இருக்கார். ஓபிஎஸ் அணியில் இருக்குமா, இபிஎஸ் அணியில் இருக்குமா, எடப்பாடி ஏற்றுக்கொள்ளும்னு சொல்கிறார், வைத்திலிங்கம் இருக்கார். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட திருநாகஸ் இருக்கார். இப்போ இவங்களாம் கொள்கை சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கொள்கையில் விஜய் போவார், நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு யாராவது ஒருத்தர் போகலாம். மேபி அவங்கள்ட்ட கூட பேசிட்டு இருக்கலாம் சொல்கிறேன். இப்படிப்பட்ட நபர்கள்லாம் போனால் அந்த மாநாடு எப்படி நடத்துவது என்பதற்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு தென்படும். ஆனந்த்னு ஒரு நண்பரை வைத்துக்கொண்டு இந்த மாநாடு நடத்துவது. பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவெல்லாம் இருந்தால் ரைட்டுங்க. அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு பொதுச் செயலாளர், கட்சியுடைய பொதுச் செயலாளர். முதல் காட்சி பார்த்துட்டு மைக்கு நீட்டுறாங்க, நான் படத்தை பற்றி தான் பேசுவேன், வேறு கேள்வி கேட்காதீங்கன்றார். ஏங்க நீங்கள் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தால் அதெல்லாம் பேசலாம். ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் நீங்கள் உட்காந்துக்கிட்டு முதல் காட்சி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க. 5 நாள் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு இப்போ என்னத்துமா சொல்லுவாங்க? ஒன்று மான்சூன் வந்துடுச்சுன்னுவாங்க. செப்டம்பர் 15 மான்சூன் வரப்போகுது. மாநாடு மழையில் நடத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை போலீஸ் எங்களுக்கு முன்கூட்டி அனுமதி கொடுத்துருக்கணும். இது ரெண்டு ஏதாவது ஒரு நெருக்கடிகள்லாம் இருக்கா சார்? ஒரு நெருக்கடி கிடையாதுங்க. எப்படி நெருக்கடின்னு சொல்கிறீங்க? பாஜக வினோஜ் பி செல்வம் போடுறார், நான் இன்று 6 மணி வரை காத்திருந்தேன், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை. அப்போ திமுக அதிமுக கொண்டாட வேண்டியதுன்னு விஜய. அவர் ஷிரடி கோயிலுக்கு தனி விமானத்தில் போய் பயணம் பண்ணுறார். சாய்பாபா கும்பிடுறவர் இந்துத்துவ எதிரியா? விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து சொல்ல? அது எனக்கு தெரியாது. அது நீங்க விஜய் கிட்ட கேட்கணும். அது யாராவது சொல்லியிருக்க மாட்டாங்க. டெய்லி சொல்லணும் சார், இன்னைக்கு இந்த நாள் அறிக்கை. பல கட்சி தலைவர்களுக்கு என்ன நாள்னே தெரியாது. நீங்க வேற எல்லாம் சொல்ல முடியுமா? வெளியே சொன்ன அசிங்கம். நீங்க யாராவது சொல்லி எழுதி கொடுக்கணும். அப்படியா ஒரு அறிக்கை கொடுங்க, கையெழுத்துலாம் போட்டால் கொடுக்குறாங்க, ஒன்றும் தெரியாது. யாராவது சொல்லணும். விஜய்க்கு யார் போய் சொல்றது? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஒரு அறிக்கை ஒன்று சொன்னால் விட்டுருப்பாரு. அவர் அன்னைக்கு படம் நல்லா ஒன்றுன்னு ஷிரடிக்கு போனோம். இந்த ஸ்பேஸ் குறித்து பேசிட்டு இருந்தீங்க. திமுகவுடைய ஸ்பேஸ் எடுக்கிறதுல வாய்ப்பு இல்லை, பட் அதிமுகவோட ஸ்பேஸ் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்கல்ல, அந்த ஸ்பேஸும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு
ஒரு 18 வயதிலிருந்து இல்லை 15 வயதிலிருந்து இல்லை 8 வயதிலிருந்து இல்லை வயிற்றில் பிறக்க போகிற குழந்தையிலேருந்து, ஏன்னா ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன், விஜய் பாட்டு போட்டால் அப்படியே குதிக்கிறான்னு ஒரு அம்மா அப்படியே அப்படியே பரிதவிக்கிறாங்க, அப்படியே சிலாகிக்கிறாங்க. மேபி ரசிகர்கள் இருக்கலாம், இவங்களாம் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு 10 வயதுலேருந்து ஒரு 30 வயதுக்குள்ள ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இவங்க வந்து அவர்கிட்ட பரிசு வாங்கினவர்களோ இல்லை ரசிகர்களோ ஓட்டு போடுவாங்களா? எலெக்ஷனில் இவருக்கெல்லாம் நின்னா ஓட்டு வருமா? அப்படியே ஒரு 16% வாங்கி விடுவார், 15% வாங்கி விடுவார், பெரிய ஸ்பாய்லராக இருப்பார்னா ஏதாவது ஒன்று பேசலாம். 6 கூட தொடமாட்டார்னா என்னுடைய கணிப்பு. இந்த வெற்றிடம் இந்த ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். திமுகவுக்கு பாதிப்பா, அதிமுக பாதிப்புன்னு எதோ எலெக்ஷன் நின்று அவர் ஒரு ப்ரூவ் பண்ண தான் நம்ம பேச முடியும். ஜீவா, உங்க பார்வை, இங்க ஸ்பேஸ் இருக்கா விஜய்க்கு? இல்லைங்க, எப்பவுமே இந்த திமுக அதிமுக சரியில்லை, எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அதை நீங்கள் நோட்டாவோட தான் ஒப்பிடணும். அது ரஜினியாக இருந்தாலும் கமலாக இருந்தாலும் இவங்க நடிகர்கள் வருவது எல்லாமே நோட்டா மாதிரி தான். இதுவரையும் வந்த எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா பொலிட்டிக்கல் பீப்புளாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேசியமும் தெரியாது, இந்துத்துவமும் தெரியாது, மதவாதமும் தெரியாது, மத நல்லிணக்கம், சோசியலிசம் எதுவுமே தெரியாது. நல்லா டான்ஸ் ஆடுறாரு ஓட்டு போடணும், ரஜினி சூப்பராக சிகரெட் குடிக்கிறாரு ஓட்டு போடணும், கமல் வந்து நல்லா நடிக்கிறாரு ஓட்டு போடணும். இதை தவிர்த்து அவங்களுக்கே ஐடியாலஜி கிடையாது. அந்த மாதிரியான கூட்டத்தை நம்பி தான் அந்த நடிகர்கள் எல்லாருமே வர்றாங்க. இப்போ தோழர் கவிதா சொன்னாங்கல்ல, இல்ல நோட்டாவோட ஒப்பிடணுமான்னு தெரியல. விஜயகாந்த் வந்தபோது என்ன percentage வாங்கினாரு, எவ்வளோ வாங்கினாரு? 6 விழுக்காடா, 6 விழுக்காடு 7 விழுக்காடு இல்லை. இந்த கேள்வி கேட்டதுனால நான் சொல்கிறேன், நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எல்லாரும் ஒப்பிடுவாங்க. எம்ஜிஆர் ஆல்ரெடி திமுகவில் இருந்தார். அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணா நடிகர்கள் கலந்து கொள்ள வேணான்னு சொன்னதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்ஆர் அவருக்கு பண்ணாங்க. அவருக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர் 62 எம்எல்ஏ ஆகிட்டார், 63 இவர் எம்என்சியாக இருந்தார், 67 சிறுசேமிப்பு துணை தலைவராக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், திமுக பொருளாளராக இருந்தார், 71 திருப்பி சட்டமன்ற உறுப்பினரானார், மினிஸ்டர் பதவி கேட்டார், வெளியே வந்தார், அதெல்லாம் வேறு. 72 அவர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி 15 வருஷம் திமுகவில் அவருக்கு ஒரு வரலாறு உண்டு. திமுக காரர், அவர் பச்சையா திமுக காரர். அவர் அளவுக்கு திமுக கூடிய சினிமா படத்தில் வேறு யாரும் காமிக்கல. பெரும்பாலும் திருநூறு கூட வைக்க மாட்டார். சிவாஜி கணேசன் திருப்பதிக்கு போனதை வச்சு போஸ்ட் அடித்து வெளியே அனுப்புனாங்க. இந்த வரலாறுலாம் உண்டு. அதனால் எம்ஜிஆர் ஏதோ திடீர்னு வந்தார், மாயத்தவர் ரெட்டலையை காமிச்சார், ஜெயிச்சாருலாம் எங்கள் வரலாறு கிடையாது. அதனால் எம்ஜிஆரோட விஜய் நீங்கள் ஒப்பிட முடியாது. 50 வயசில் இப்போ வருமானம் இருக்கும்போதே வந்துட்டார். விஜயகாந்துக்கு வரேன். விஜயகாந்த் வந்து ஏழை ஜாதி படத்திலே அவர் அரசியல் ஆரம்பிச்சிட்டார், புரியுதுங்களா? எம்ஜிஆர் செத்ததுல இருந்தே அவங்களுக்குலாம் லைட்டாக அந்த அரசியல் உணர்வுலாம் வந்துருச்சு. ஏழை ஜாதி படம் வரும்போதே அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தலில் தன்னுடைய ரசிகர்களாக அவர் அரசியல் இறக்கிட்டார். ரஜினிகாந்த் படம் ஓப்பனிங்கும் விஜயகாந்த் படம் ஓப்பனிங்கும் வித்தியாசம் உண்டு உங்களுக்கு. விஜயகாந்த் படம் ஓப்பனிங்லாம் தொண்டர்கள் மாதிரியே இருப்பான். 92 93 ஏழை ஜாதி இந்த காலகட்டத்திலலாம் உளவுத்துறையிலேயே அவர் பஞ்ச் டயலாக் பேசிட்டார் விஜயகாந்த். ஆண்டவனுடன் கூட்டணிங்கிற டயலாக் 98 உளவுத்துறை படத்திலே விஜயகாந்த் பேசிட்டார். அவர் சொன்னார் 2005 அவர் கட்சி தொடங்கும் போது பேசினதில்ல. அவர் கட்சி தொடங்கும் போது பேசின எல்லா விஷயமே 15 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணது. கட்சி கொடியெல்லாம் வல்லரசுல வில்லன் அடிக்கும் போதே மோதிரத்திலே கட்சி கொடி இருக்கும். அருப்புக்கோட்டை அக்கா பொண்ணுன்னு பாட்டு பாடும் போதே டிஷர்ட்டில் கட்சி கொடியை போட்டு தான் விஜயகாந்த் ஆடினார். அதெல்லாம் 2000 வந்தது. நரசிம்மா வல்லரசு இந்த காலகட்டத்திலே. பாமகவை எதிர்க்கிற அரசியல் வாஞ்சிநாதன் படத்திலேயே அவருக்கு வந்துருச்சு. பாமக ஒன்றும் சும்மா எதிர்க்கல, அவர் ஜாதி கட்சியை குறி வச்சு வாஞ்சிநாதன்ல பாமக குறி வச்சே வசனம் வச்சிருந்தார். தேவர்கம் ஃபார்வர்டு பிளாக் சாதி அமைப்பை கிண்டல் பண்ணி வல்லரசுல ஒரு வசனம் வச்சிருந்தார், மன்சூர் அலிகான் அடி வாங்குற காட்சி. அதனால விஜயகாந்த் பிளான் பண்ணி பண்ணாரு, ஜாதி கட்சிகளை தாக்குறது, நான் மட்டும்தான் இது, இந்த மாதிரி விஷயங்களை 15 வருஷமா உருவாக்கிட்டு வந்தார். சிவாஜி விஜயகாந்தோடையும் விஜய கம்பேர் பண்றதும் வாய்ப்பே இல்லைங்க. விஜயகாந்த் அப்படிப்பட்ட விஜயகாந்தே ஜெயிக்க முடியலங்கிறது வேற விஷயம். விஜயகாந்த் ஒரு கட்டமைப்பு 15 வருஷமா சினிமாலேயே உருவாக்கியிருக்காரு. அவர் படத்துக்கு ஓப்பனிங் ஷோவே ரசிகர்கள் வேட்டி கட்டிட்டு தான் வருவான். ரஜினி படத்துக்கு ரசிகராக இருப்பான், விஜயகாந்த் படத்தின் ரசிகர்கள் தொண்டர்களாக இருப்பான். வாங்கம்மா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பான். ஆனால் அதோட செக்டரே வேற, கிராமங்கள் அந்த மாதிரி டார்கெட்டில் ஒரு எம்ஜிஆர் பாணி அப்படியே எடுத்தவர் விஜயகாந்த், புரியுதுங்களா? விஜய்க்கெல்லாம் அப்படி கிடையாது. சார் சொல்கிற மாதிரி வயிற்றில் இருக்க குழந்தை ஆடிக்கிட்டு இருக்கு. விஜயோடைய தகுதி இதுவரையும் நல்லா டான்ஸ் ஆடுவாருங்கிறது தான். அதை தவிர்த்து நீங்கள் வேற என்ன விஜயோட ஐடியாலஜி அப்படிங்கிறப்ப தோழர் கவிதா அதானே சொன்னாங்க. சிவாஜி படத்தில் ஒரு டயலாக் என்ன வரும், போலீஸாகவே இருந்தாலும் நீ ஒரு பொம்பளைங்கிறது நினச்சிக்கோ, பொறுக்கியாகவே இருந்தாலும் ஒரு ஆம்பளை. அந்த டயலாக் இன்னும் இருக்குது. போலீஸாகவே இருந்தாலும் ஒரு பொம்பளையாக இருக்கணும், பொறுக்கியாக இருந்தாலும் ஆம்பளை கிட்ட நீ ஒழுங்காக நடக்கணும். இதுதான் சிவாஜி டயலாக். ஆனால் தோழர் சொன்ன மாதிரி இதெல்லாம் அவர் உணர்ந்து பேசினார். அதெல்லாம் அந்த ஐடியாலஜிலாம் அவருக்கு இருக்கான்னு தெரியாது. அது கூட யாரும் எழுதி தந்தது தான், பேரரசு எழுதி தந்தது தான். பிகில்ல சிங்க பின்னேன்னு பேரை சொன்னால் சிங்க பின்னேன்னு பாடுவார் அவர். அவ்வளோதான். விஜயும் அப்படி தான், அஜித்தும் அப்படி தான். நான் இந்த நடிகரையும் ஒன்று இந்த நடிகர் சில பேர் கேட்பாங்க, அப்போ ரஜினி யோகியமா, கமலஹாசன் யோகியமா, எம்ஜிஆர் எல்லா நடிகரையும் நான் அப்படி தான் சொல்கிறேன். எம்ஜிஆருக்கு ஏற்கனவே ஒரு தத்துவார்த்த பின்போல இருந்தது, திமுகங்கிற ஒரு பேஸ்மெண்ட் இருந்தது. அவர்கிட்டயே தான் கேட்டாங்க, அப்பேற்பட்ட எம்ஜிஆர்ட்டே உங்களுக்கு என்ன கொள்கைன்னாங்க. அவர் அண்ணாயிசன் கொண்டு வந்துட்டார், திமுக கொள்கை தான் என் கொள்கைன்னு அவர் சொல்லிட்டார். மொழி கொள்கை எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பில் திமுகவின் கொள்கை என் கொள்கைன்னு ஒரு வரியில் விட்டுட்டாரு. அண்ணாயிசத்தை படிச்சுட்டு நான் கட்சியில் சேர்ந்தேன், அதிமுக ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. ஸோ அவங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் 3 பேரோடையும் விஜயை ஒப்பிடவே முடியாதுங்க. ரஜினி கமலுக்கு ஏற்பட்ட அதே நிலை தான் விஜய்க்கு வரும். இப்போ ஏன் வராருன்னு நினைக்கிறீங்க? விஜய் அரசியலுக்கு வருவதற்கான தேவை என்னன்னு நினைக்கிறீங்க? தேவை என்னன்னு நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும்.
என்ன தேவை இருக்குன்னு தமிழ்நாட்டில் இப்போ யார் கேட்டால் இந்த தேவையும் இல்லை, அரசியல் கட்சிகளுக்கான தேவை என்னன்னு அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதானே ஒழிய. ஏங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த 2 திராவிட கட்சியும் வேணாம், இது சரியில்லை, நான் ஒரு மாற்று கொண்டு வர போகிறோங்கிற முயற்சிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கு, புரியுதுங்களா? எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் அந்த முயற்சிங்கிறது ரொம்ப சிறப்பாக, சிறப்பாங்கிறத விட ரொம்ப வீரியமாக நடக்குது. மூப்பனாரே முயற்சி செஞ்சார் எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் 89ல். ராஜீவ்காந்தி 17 முறை வந்துட்டு போனார், அவரை முதலமைச்சர் ஆகணும், மூப்பனார் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அதில் கூட அவங்க ஓரளவு வெற்றி பெற்றாங்க. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு காங்கிரஸ் இங்கே ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்த கட்சி. 77 கூட 20%, 89 20% ஓட்டு வாங்கினாங்க அதிமுக உடஞ்சிருந்த சமயத்தில். அப்புறம் மூப்பனாராலேயே அதை வெற்றி பெற முடியல. அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி 96ல் முயற்சி செஞ்சாங்க, வைகோவோட சேர்றதா இருந்து அப்புறம் தனியாக இருந்து பண்ணி முயற்சி பண்ணாங்க. மதிமுக 2 திராவிட கட்சிகளுக்கு நாதா மாற்றணும் அவங்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் 2005ல் முயற்சி பண்ணாங்க. ஸோ இது ஒரு புது முயற்சி கிடையாது. இப்போ உள்ள இந்த 2000க்கு பிறகு பிறந்த விஜய் ரசிகர்களுக்கு வேணா 2 கட்சியும் ஒழிக்க அண்ணன் புது அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு அவங்க நினைக்கலாம். இந்த முயற்சி 35 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. திராவிடம்ங்கிற கோட்பாடு அளிக்கிற முயற்சி நடக்குது. அது பெரியார்ட்டிருந்து அண்ணா பிரிஞ்சப்பயே கல்கி கிருஷ்ணமூர்த்தி பாராட்டினார். ஈவேராட்டா இருந்து நீ பிரிஞ்சேல, அது போதும் எனக்கு அப்படின்னு அண்ணாவை எங்க ஆளு அப்படிங்கிற மாதிரி கல்கி கிருஷ்ணமூர்த்தி பாராட்டினார். இது கோட்பாடு அளிக்கிற முயற்சி. கட்சியா அந்த 2 கட்சியும் உடைச்சணுங்கிற முயற்சி ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்து, பாமகல இருந்து, நாம் தமிழர்ல இருந்து, விஜயாந்திலிருந்து கட்சி ரீதியாக அதை அளிக்கணுங்கிற அந்த முயற்சி நடக்குது. இது ரெண்டுமே இதுவரையும் சாத்தியமாகாத பட்சத்தில் விஜயும் முயற்சிக்கிறாரு. விஜய்க்கு இப்போ நம்ம சொன்ன இத்தனை தத்துவங்கள், இத்தனை கட்சிகள் இதெல்லாம் வந்திருக்கு, அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இருக்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் வாய் திறந்தால் தான் தெரியும். அடுத்தடுத்த சுற்றுகளையும் பேசுவோம். இதையா சார், தொடர்ந்து ஃபீல்ட்லையும் நீங்கள் சர்வே பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். இப்போ விஜய்க்கு நீங்கள் ஃபீல்டில் போய் மக்கள்கிட்ட பார்க்கும்போது மக்கள் ஆதரவு இருக்கா? ரசிகர்களாக இருக்காங்க, தொண்டர்களாக மாறுறதோ இல்லை வாக்கா விஜய்க்கு போடுவோம் அப்படின்னு சொல்ற இடத்துலயோ விஜய் இருக்காரா? அவர் இப்படி மாணவர்களோட நடத்துற ஃபங்க்ஷன், மாணவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது, அந்த இரவு நேர பாடசாலைகள் நடத்துறது, இந்த மாதிரி சட்ட ஆலோசனைகளுக்கான முகாம்கள் நடத்துறது, இந்த விஷயங்கள்லாம் விஜய்க்கு மக்கள் ஆதரவா ஏதாவது கொண்டு கொடுத்துருக்கிறத நீங்க ஃபீல்டில் பார்க்க முடியுதா? ஃபீல்டில் நான் இப்போதைக்கு பார்க்கல. இவர் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது மாநாடு கொள்கையெல்லாம் தெரிவிச்சதுக்கு மாதிரி நீங்களும் அதுக்கப்புறம் தான் சில பிளான்ஸ் வச்சிருக்கீங்க. அது மாதிரி தான் பார்க்கணும். இல்லாட்டி இப்போ போய் ரொம்ப ஏழியதாக இருக்கு. ஏன்னா நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்க்கும்போதே மக்கள் அந்த சிந்தனையோட தான் இருந்தாங்க. நான் ஒரு 52 அசம்பிளி தொகுதிக்கு மட்டும் நான் பண்ண ஒரு 100 அசம்பிளி தொகுதிக்கு பண்ணேன் லாஸ்ட் இதில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அப்போ ஒரு 52 இதில் நான் டேட்டா வச்சுருக்கேன். ஆனால் அது நான் முழுசாக நம்பலை. அது நான் இப்போ திரும்ப போய் அது பண்ண பிறகு தான் பண்ண முடியும். நீங்கள் இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு நடிகர் ஆட்சியை பிடிச்சிருவார், இல்லை திரைத்துறையிலேருந்து கலைஞர் பிடிச்சிருவார்னா கலைஞர் எத்தனையோ வருஷம் எம்எல்ஏ இருந்துட்டு தான் இது அதுக்கப்புறம் தான் தலைமைக்கு வந்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதே மாதிரி சொன்ன மாதிரி எம்எல்ஏ இருந்ததுக்கப்புறம் தான் பார்ட்டி தொடங்கினார். ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் பார்ட்டியில் இருந்து அவங்க டெல்லியில் எம்பியெல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் பார்ட்டிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பித்த எந்த நடிகருமே சக்ஸஸ் ஆகலை. நீங்கள் விஜயகாந்த் எடுத்துக்கங்க, பாக்கியராஜ் எடுத்துக்கங்க, டி ராஜேந்தர் எடுத்துக்கங்க, கார்த்திக் எடுத்துக்கங்க, சரத்குமார் எடுத்துக்கங்க, இவ்வளோ நடிகர்களும் எல்லாருமே மக்கள் ரசிகர்கள், எல்லாம் விசிலடிச்சவங்க தான் மக்கள். ஆனால் யாரையும் ஓட்டு போட்டு யாரையும் அவங்கள எம்எல்ஏ கூட ஆக்கல நிறையா பேரை. விஜயகாந்த் தான் அவர் மட்டுமா அது எம்எல்ஏ ஆனார் முதல் எலெக்ஷனில். இப்போ கூட எனக்கு இப்போ பார்க்குறப்ப நீங்கள் அந்த இவர் ஒரு 10% ரீச் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஸ்பேஸ் இருக்கான்னு நீங்கள் பல பேர்ட்ட கேட்டே இருந்தீங்க. எப்பயுமே அதிமுகவுக்கும் திமுக 2 திராவிட கட்சியும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஆனால் அது ஜெயிக்கிற அளவுக்கு இல்லை. எவ்வளவு பர்சன்டேஜ்? அதான் சொல்றேன், ஜெயிக்கிற அளவுக்கு இல்லை. அது ஒரு 15% இருக்கும். அதான் பிரிக்கணும். முதல் தேர்தலே ஜெயிக்கணும்னு அந்த ஒரு குறிக்கோளோட வருவாங்களா? நீங்க இப்போ இவர் வந்தார் 8% வாங்கினார் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 2006ல் 8 வாங்கினார். அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அது 10 ஆச்சு, 10 சம்திங் வந்துச்சு. அது மாதிரி தான் அவரால் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இறங்கிருச்சு. அவர் கூட்டணி வச்சாரு, முடிஞ்சிருச்சு அதோட. அதே மாதிரி டிடிவி தினகரன் வந்தார் 6%, அதுக்கப்புறம் 4-2ன்னு போயிருச்சு. அதுக்கப்புறம் இவர் கமலஹாசன் 4, அதுக்கப்புறம் அதுவும் குறைஞ்சிருச்சு. இப்போ இப்படி ஒவ்வொருத்தருமே நீங்கள் எந்த கட்சி புது கட்சி ஆரம்பித்தாலுமே முதல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆளுங்க போய் போடுவாங்க. இது 2 வேணான்னு நினைக்கிறவங்க போய் போடுவாங்க. சீமானுக்கு மட்டும்தான் வளர்ந்துட்டு வருது. ஒரு வருஷத்துக்கு ஏறக்குறைய 10 லட்சம் குழந்தைங்களை வச்சுக்கோங்க. டேட்டா படி ஒரு 9 to 10 lakhs புதுசாக பறக்குதுங்க. அவங்கெல்லாம் 18 வயசு வரும்போது அதே டேட்டா வச்சுக்கொண்டேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 9 லட்சம் ஓட்டர்ஸ் புது ஓட்டர்ஸ் வரான்னா இந்த ஓட்டர்ஸ் தான் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இது அப்பா காலத்து கட்சி, அம்மா நம்ம தாத்தா காலத்து கட்சி, இது வேணாண்டா, நம்ம ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு புது கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம். ஒரு எலெக்ஷனுக்கு அப்படி ஓட்டு போடுவாங்க. அப்படி போடுவாங்க. நீ அந்த எலெக்ஷனில் அவங்க தேரலைன்னு வைங்க, கமலஹாசனுக்கு போய் போட்டவங்களாம் அடுத்த எலெக்ஷனுக்கு கமலஹாசனுக்கு போடலை. அமமுகவுக்கு போய் தினகரன் பரவாயில்ல கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்காரு. ப்ரெஸ் மீட்டை முடிக்கவே மாட்டேங்கிறாரு. அவ்வளோ தெளிவாக என் பையன்லாம் சொன்னான், இப்போ இவர் என்னப்பா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்காரு, மற்றெல்லாம் மைக்கை பார்த்தா ஓடுவாங்க, இவரை நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன்பான்னு சொன்னான். அது அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன் நான். அப்படிப்பட்ட ஒரு லீடர் தான் அவர். ஆனால் அந்த ஓட்டு வரலன்னு நீங்கள் அதுக்கப்புறம் இறங்கிடுவாங்க. இப்போ சீமானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறதுனால தான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏறிட்டே போகுது. அந்த ஏறாமல் இறங்கிருந்துச்சுன்னு வைங்க முடியாது. இப்போ அவருக்குமே நான் என்ன சொல்ல வரேன், ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ஓட்டு வருதுன்னா 10 லட்சம் ஓட்டு ஏறுறதில்ல. அவருக்கு போன தடவை அசம்பிளியை விட பார்லிமெண்ட்டுக்கு 5 லட்சம் ஓட்டு ஏறி இருக்கு.
ஏறக்குறைய பாப்புலேஷன் வைஸ் ஓட்டர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 30 லட்சம் 25 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கும். ஆனால் 5 லட்சம் ஓட்டு தான் வந்து இவருக்கு வந்திருக்கு. அப்போ மீதி ஓட்டு எங்கே போகுது? பிரிஞ்சு எல்லாருக்கும் தான் போகுது. அப்போ ஏடிஎம்கே இப்போ வந்து நீங்கள் தமிழ் புதல்வன் கொண்டு வந்திருக்காரு ஸ்டாலின், அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. இப்போ இந்த ஸ்கீம்லாம் வந்து இந்த யங்ஸ்டரை கவர் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓட்டு விஜய்க்கு இவங்களுக்குலாம் போயிடக்கூடாது, சீமானுக்குலாம் போகக்கூடாது, நம்மள்ட்டையும் வரணும். ஏன்னா திமுக பொறுத்தவரை அவங்க பாரம்பரிய ஓட்டு இருக்குல்ல, அந்த மினிஸ்டருடைய சன், அவங்களுடைய சன், அந்த ஒன்றிய செயலாளர் சன், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் வர்றாங்க, அதர் யங்ஸ்டர்ஸ் வர்றதில்ல அப்படின்ற ஒரு குறைபாடு அவங்க கட்சியில் இருந்துச்சு, பேசப்பட்டுச்சு. அவங்களுக்குள்ளேயே பேசப்பட்டனுடைய விளைவு தான் இந்த காலேஜ் படிக்கிற பசங்களை கொண்டு வரணும், அதுக்கு இந்த ஸ்கீம் உதவி செய்யுமா அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சுட்டு போனதுக்கப்புறம் விஜய்க்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ஸ்பேஸுங்கிறது இருக்குது. எங்கன்னா இந்த 15% தான் மேக்ஸிமம் அவரால் வாங்க முடியும். வாங்கினாலும் இங்கேருந்து அங்கேருந்து கொஞ்சம் சீமான்றது அதிக டேமேஜ் பண்ணுவார். முதல்ல ஒரு தேர்தலை சந்திக்கும் போதே 15%ங்கிறதே ஹியூஜ் கிடையாதா சார்? ஹியூஜ்னா நீங்கள் அதுக்கப்புறம் அது குறைஞ்சிரும். நீங்கள் வந்து சொல்கிறேன் மேக்ஸிமம் 15ன்றது நான் சொல்கிறது மொத்தம் இருக்க ஸ்பேஸ் சொல்கிறேன். அதில் எல்லாருமே பிரிச்சுட்டு போயிடுவாங்களே. திரும்ப வந்து அமமுக தனியாக நினச்சுன்னா அது கொஞ்சம் ஓட்டு போயிடும், பிஜேபி கொஞ்சம் ஓட்டு போயிடும். நான் சொல்கிறது அந்த 2 டிஎம்கேக்கும், அதாவது 2 திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஓட்டு ஒரு ஸ்பேஸ்ன்றது அந்த 15% தான் இருக்குது. 15 to 20%. இதை தான் இவங்க எல்லாருமே பிரிக்கணும். இதை தான் பிஜேபி பிரிக்கணும், இதை தான் தேமுதிக பிரிக்கணும், இதை தான் வந்து சீமான் பிரிக்கணும், இதை தான் விஜயும் பிரிக்கணும். அப்போ விஜய்னு வரும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் இந்த ஸ்டார் வேல்யூக்காக வந்து ஏடிஎம்கே டிஎம்கேலேருந்து ஒரு கணிசமான ஓட்டு ஒரு 1-2% இங்கே வரலாம், அந்த யங்ஸ்டர்ஸ் வரலாம். அப்படி தான் அதில் கணக்கு இருக்குமே தவிர மற்றபடி இவருக்கு வந்து உடனே எல்லா கட்சியிலேருந்து விலகி இவர் ஒரு புனிதர் வந்து அன்றைக்கி ஜெய் நம்ம தமிழ்நாடு தலைகீழ மாற்றிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் ஓட்டு விழுகிற மாதிரி நான் களத்துலையும் பார்க்கல. அதனால் ஒரு ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டால் அந்த ஸ்பேஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. இதுதான் ஸ்பேஸ் அவருக்கு எடுக்கக்கூடிய ஸ்பேஸ். இதுலேருந்து அவர் பிச்சுக்கணும், எவ்வளோ பிக்க முடியுதோ பிக்கணும். நீங்கள் மார்க் மை வேர்ட்ஸ், வர அசம்பிளி எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு இதுவரை கண்டிராத பணப்புழக்கத்தை பார்க்க போகுது. ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் 40 to 50 கோடி வரைக்கும் செலவு பண்ண போகிறாங்க. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. Taste the Daily. Taste the Daily.